என்ன மாப்ள, அவ போயிட்டாளா இன்னும் அங்கேயே இருக்காளா? இல்ல, போயிட்டாங்க அத்தை. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? நவீன் அவங்க தூக்குன இடத்துக்கு உங்க வலையில் எப்படி போச்சு? இவன் இந்த விஷயத்தை விட மாட்டான் போல இருக்கே. என் அக்கா காரியம் மறந்தாலும் இவன் ஞாபகப்படுத்துறானே. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல மாப்ள. பஞ்சாயத்துல துர்கா என்னோட வளையல எவிடன்ஸா காட்டுனது எனக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துக்கு நீங்க போல. அந்த சிவனாண்டி முத்துவேலும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்து உங்க வளையல் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் உங்க வளையல் எப்படி அங்க போயிருக்கோம்? என்ன சகல, அப்ப நம்ம வீட்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு சொல்ல வரியா? அப்ப அந்த கருப்பு ஆடு தான் அத்தையோட வலையில எடுத்துட்டு போய் அங்க போட்டிருக்குன்னு சொல்ல வரியா? என்ன மாப்ள சொல்றீங்க? கருப்பாடா? நம்ம வீட்ல எனக்கு எதிரா யாரு மாப்ள இருக்க போறாங்க? இருக்காங்க அத்தை. இதை இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். எப்போ உங்க மேல வீண் பழி வந்துருச்சோ, இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. சொல்லுங்க மாப்ள, எனக்கு எதிரா யார் இருக்கா? உங்க தங்கச்சி தான் அத்தை. என்ன மாப்ள சொல்றீங்க? எனக்கு எதிரா சந்திரா வேலை செய்யறாளா? ஐயோ, நேரம் பார்த்து போட்டு கொடுக்கறானே. எப்படியாவது சமாளிக்கணுமே. ஆமா அத்தை. உங்க வலையில அங்க கொண்டு போய் போட்டது உங்க தங்கச்சி தான். இல்லக்கா, இவன் போய் சொல்றான். உன் வலையில நான் அங்க போடல. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வேணும்னே என் மேல பழி போடுறான். சின்னத்த, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த வலையில எடுத்துட்டு போய் அங்க போட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப வசமா மாட்டிக்கிட்டீங்க. தயவு செய்து உண்மையை ஒத்துக்கோங்க, வேற வழி கிடையாது. அக்கா, இவன் பேச்ச நம்பாதக்கா. இவன் உன் டிரைவர் மாப்ள கூட சேர்ந்து ஜால்ரா போடுறவன். அதனாலதான் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் மேல பழிய போடுறான். நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உன்னதானே நான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன்.